3வது நாள் தங்கியிருந்த ஹோட்டல்ல சாப்பாடு முடிச்சுட்டு, காஃபி எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். 12 மணிக்கு மேல தான் மழை இல்லன்னு போட்டிருந்துச்சு. குழந்தைங்கள ப்ளே ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அதுக்கப்புறமா விர்ஜீனியா பீச்சுக்கு போயிருந்தோம். அமெரிக்கால கடல்லயும் பீச் வச்சிருப்பாங்க. நெறைய லேக்லயுமே பீச் வச்சிருப்பாங்க. ஆனா கடல் பீச் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பிராட்வே வாக்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நெறைய கடைகள் இருக்கும். அப்புறமா எல்லா கடல் பீச்லயுமே ஹோட்டல் பக்கத்திலேயே இருக்கும். நெறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். ஒரு பெரிய ஜெயின் வீலும் இருக்கும். பீச் பக்கத்திலேயே அங்கங்க பைப் வச்சிருப்பாங்க. கடல்ல குளிச்சுட்டு நம்ம உடம்பு வந்து வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இங்கிருந்து கிளம்பலாம். கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில ரெஸ்ட் ரூமும் வச்சிருக்காங்க. நாங்க விர்ஜீனியா பீச் பார்த்துட்டு, மத்தியானம் சாப்பிடுறதுக்காக வேண்டி பிராட்வே வாக்ல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். குழந்தைங்களுக்கு மொசரெல்லா சீஸ் ஸ்டிக்கும், சிக்கன் டெண்டர்ஸும் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு ஸ்டீக் நூடுல்ஸும், ஆரஞ்ச் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வாங்கியிருந்தோம். நம்ம ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். எல்லாமே சுட சுட அவங்களே பண்ணி குடுத்துட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் பிராட்வே வாக்ல இருந்த கடையில குழந்தைங்களுக்கு டாய் வாங்கிட்டு, கொஞ்ச நேரம் அந்த பிராட்வே வாக்ல நடந்துட்டு, அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஒரு 20 நிமிஷம் டிராவல் பண்ணி இன்னொரு பீச்சுக்கு போயிருந்தோம். இங்கிருந்து 9 மணி நேரம் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு, இந்த